Hey guys, இன்றைக்கி நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெண்ட்ரி சாப்டரில் இருக்க ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரைட் ட்ரையாங்கிளில் இருக்கிற சைட்ஸோடைய லென்த் வேரி ஆனால் கூட ஆங்கிள்ஸ் வேரி ஆகாத வரைக்கும் ட்ரிக்னாமெண்ட்ரிக் ரேஷியோஸ் வேரி ஆகாது. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். given tan A is equal to 4/3, find the other trigonometric ratios of the angle A. tan A ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், அதாவது sin A, cos A, அதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, வில் நவ் டேக் a triangle ABC. ஓகே, இப்போது given tan A is 4/3. tanனா என்ன வேல்யூ? ஆப்போசிட் சைடு பை பேஸ், அதாவது BC பை AB. இந்த 4/3ன்றது ரேஷியோ தானே தவிர இது எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் BCயும் கிடையாது, இது எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ABயும் கிடையாது. இட் கேன் பி லைக் 12/9 ஆர் 32/24, எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை நீக்கிறதுக்கு BC பை AB அப்படின்ற வேல்யூவை 4k/3k அப்படின்னு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்ற ஒரு பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ BCன்றதை 4kன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ABயை 3k. ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா செகண்ட் கேஸ் ட்ரையாங்கிள்ஸோட 3 சைட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு AC தெரியாது. வில் ஃபைண்ட் AC now. பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். AC² is equal to AB² plus BC². So AC² is equal to 3k whole square plus 4k whole square. Now AC is equal to root of 9k² plus 16k², which is 25k². AC is 25 ஓட root 5, k² ஓட root k. So AC is 5k. Now we'll move on to sin A. sin A na opposite side by hypotenuse, அதாவது BC by AC. So BC is 4k by AC is 5k. So sin A is equal to 4/5. Next, cos A. So cos A is base by hypotenuse, அதாவது AB by AC. So AB is 3k, AC is 5k. Cos A is 3/5. Then tan A already given 4/3. அப்புறம் cosec A. cosec A வந்து சைனோட இன்வர்ஸ், ஸோ 1/sin A, which is 5/4. secant A. secant A வந்து காஸோட இன்வர்ஸ், 1/cos A, which is equal to 5/3. then cot A. cot A tanோட இன்வர்ஸ், 1/tan A, which is equal to 3/4. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். வில் மூவ் ஆன் டு செகண்ட் கொஷன். ஓகே, வாட் இஸ் given? if angle B and angle Q are acute angles such that sin B is equal to sin Q, then prove that angle B equal to angle Q. sin B sin Q ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. angle B equal to angle Qன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரா 2 triangles ABC and PQR. ஓகே, இதுதான் ஆங்கிள் B, இது ஆங்கிள் Q. given is sin B equal to sin Q. to prove that angle B equal to angle Q. sin B ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் பார்த்தா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டன்யூஸ், அதாவது AC by AB.
Sin Q is second triangle opposite side by hypotenuse. PR by PQ. Given sin B equal to sin Q, which means AC by AB equal to PR by PQ. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏபியை இந்த சைடு மல்டிப்ளிகேஷனுக்கும் பிஆரை இந்த சைடு டிவிஷனுக்கும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏசி பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை PQ. Let's denote this both as K. K is nothing but which denotes AC by PR ratio and AB by PQ ratio. So AC by PR என்றதும் K தான், AB by PQ என்றதும் K தான். So AC is equal to K into PR, first equation. AB is equal to K into PQ, second equation. Now we'll find the third side, that is BC and RQ. So Pythagoras theorem padi BC square plus AC square is equal to AB square. இங்கே RQ square plus PR square is equal to PQ square. Okay. BC square is equal to AB square minus AC square. BC is equal to root of AB square minus AC square, which is ABக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ACக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். AB is K into PQ whole square minus AC is K into PR whole square. Okay. K square is common, அதனால் அதை காமனாக எடுத்துக்கலாம். PQ square minus PR square. Now RQ square is equal to PQ square minus PR square. So RQ is root of PQ square minus PR square. In the equation is 3. This equation is 4. Let's divide third equation by fourth. So BC by RQ is equal to root of K square into PQ square minus PR square divided by root of RQ வந்து PQ square minus PR square. Let's take this K square out. K square oda root K. So K into PQ square minus PR square by root of PQ square minus PR square. Let's cancel this. So BC by RQ is equal to K. Here AC by PR and AB by PQ ரெண்டுமே K க்கு தான் equal. So AC by PR is equal to AB by PQ is equal to BC by RQ. Similarity of triangles theorem படி பார்த்தா sides உடைய ratios ஈக்குவலாக இருந்தால் அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம், சிமிலர்னு அர்த்தம். ஸோ triangle ABC is similar to triangle PQR, which means angles of these triangles are equal னு அர்த்தம். Angle B is equal to angle Q, angle C is equal to angle R, and angle A is equal to angle P. So hence proved that angle B is equal to angle Q. We'll move ahead to third question. Given, consider triangle ACB right angled at C, in which AB is 29 units, BC is 21 units, and triangle ABC is theta. Determine the values of part 1 cos square theta plus sin square theta, part 2 cos square theta minus sin square theta. AB யோட வேல்யூ 29 யூனிட்ஸ், பிசியோட வேல்யூ 21 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்ஸோடைய வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, வில் டேக் அ ட்ரையாங்கிள் ABC right angled at C. This is theta. ஓகே, AB வந்து 29 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, BC is 21 units கொடுத்துருக்காங்க. We should find AC.
ஸோ தேர்ட் சைடை பித்தகோரஸ் தியரம் படி யூஸ் பண்ணலாம். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ நவ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஏசி is root of AB square minus BC square, which is AB oda value 29, so 29 whole square minus BC oda value 21, so 21 whole square. இதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 841 minus 21 oda square 441, which is root of 400. So AC is 20 units. Or other way, இது வந்து a square minus b square அப்படின்ற ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால we can split it as a plus b into a minus b. So நம்ம ஏசியை என்னென்ன எழுதலாம்னா 29 minus 21 into 29 plus 21 அப்படின்னு எழுதலாம். So now AC is root of 8 into 29 plus 21 is 50. So root of 400 தான். So AC is 20 units. Next we'll find cos square theta and sin square theta. Sin theta is opposite side by hypotenuse. அதாவது AC by AB, which is 20 by 29. Then cos theta is adjacent side by hypotenuse. BC by AB, அதாவது 21 units by 29 units. First part of the question, cos square theta plus sin square theta. Cos square theta is 21 by 29 whole square plus sin square theta is 20 by 29. So 20 by 29 whole square, which is 21 whole square plus 20 whole square by 29 whole square. This is 441 plus 400 by 841. Now this is equal to 841 by 841. So 1. So cos square theta plus sin square theta is 1. We'll move ahead to second part of the question, which is cos square theta minus sin square theta. Now cos square theta is 21 by 29 whole square minus sin square theta 20 by 29 whole square. So now 441 minus 400 by 841. This gives you 41 by 841. இதுதான் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷனோட ஆன்சர். நவ் ஃபோர்த் கொஷன் போகலாம். ஓகே, question is, in a right triangle ABC, right angled at B, if tan A is 1, then verify that 2 sin A cos A is equal to 1. ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2 sin A cos A வந்து 1 இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, we'll go to the question. This is ABC triangle, right angled at B. இது angle A. So now tan A is 1. இதை 1 by 1 எழுதலாம். tan ஓட வேல்யூ என்ன? BC by AB, because opposite side by adjacent side. BC by AB. Now இப்போ இந்த 1 and 1 இது வந்து BC and AB ஓட எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனில் பண்ண மாதிரி we'll multiply and divide by K. Now this is BC and AB's value. இப்போது பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். AC whole square is equal to AB square plus BC square, which is K square plus K square.
AC is equal to root of k square plus k square. So AC is root of 2k square, which is root 2 k. K square at root k. So இப்போ நம்ம AC கண்டுபிடிச்சிட்டோம். Next sin A ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். Sin A is opposite side by hypotenuse, which is BC by AC. So BC is k by AC is root 2k. So sin A ஓட வேல்யூ என்னன்னா 1 by root 2. cos A ஓட வேல்யூ இப்போ பார்க்கலாம். adjacent side by hypotenuse. AB by AC. AB is k and AC is root 2k. So 1 by root 2. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னென்னா 2 sin A cos A. இது LHS. நமக்கு RHS என்ன வரணும்னா 1ன்னு வரணும். ஓகே, ஸோ 2 into sin A ஓட வேல்யூ 1 by root 2. தென் cos A ஓட வேல்யூ 1 by root 2. ஸோ 2 into 1 by root 2 into root 2 is 2. So 2 sin A cos A is 1. Hence LHS is equal to RHS. Hence proved. Okay. Then fifth question போலாம். In triangle OPQ, right angled at P, OP is 7 cm and OQ minus PQ is 1 cm. Determine the values of sin Q and cos Q. Okay, in the right triangle OP yoda value is 7 cm and OQ minus PQ is 1 cm னு கொடுத்துருக்காங்க. நம்ம sin Q ஓட வேல்யூ and cos Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Okay, we'll draw a triangle. OPQ. OP yoda value is given 7 centimeters. And what else is given? OQ minus PQ, which is 1 centimeter. அதுவும் கொடுத்துட்டாங்க. Now we'll take this triangle and Pythagoras theorem use பண்ணலாம். OQ square is equal to OP square plus QP whole square, which means 7 whole square plus QP whole square. The first equation la பாத்தீங்கன்னா OQ is 1 plus PQ. So இதை இங்கே யூஸ் பண்ணலாம். 1 plus PQ whole square is equal to 7 square plus QP whole square. So இது A plus B whole square ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி A square plus 2AB plus B squareனு எழுதலாம். 1 square plus 2 into 1 into PQ plus PQ whole square, அதாவது A square plus 2AB plus B square is equal to 7 square plus PQ squareனு எழுதிக்கலாம் இதை. Okay, so 1 plus 2PQ plus PQ the whole square is equal to 7 square plus PQ whole square. இந்த PQ இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் கேன்சல் ஆகிடும். So 1 plus 2PQ is equal to 7 square. 1 plus 2PQ is 49. 2PQ is 1 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஆகிடும், 48. 2PQ is 48, which means PQ is 48 by 2, 24 centimeters. PQ is 24 centimeters. Now Pythagoras theorem apply பண்ணலாம். OQ square is equal to OP square plus PQ square.
இப்படி அப்ளை பண்ணி we can find OQ square, or else we can also find it by this equation. OQ is equal to 1 plus PQ. OQ is equal to 1 plus 24, or OQ is 25 centimeters. So this is 25 centimeters. இப்போ we should find sin values. Sin Q is opposite side by hypotenuse. So PO by OQ. PO is 7 centimeters divided by hypotenuse is 25 centimeters. Then cos Q. Cos Q is adjacent side by hypotenuse. இங்கே ஏன் நம்ம இதை ஆப்போசிட் இதை அட்ஜசன்ட்னு எடுத்துக்கிறோன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஆங்கிள், அதாவது ஆங்கிள் Q. அதுக்கு தான் நம்ம சைன் வேல்யூ காஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இதுதான் ஆப்போசிட் சைட் அண்ட் இதுதான் adjacent side. So cos Q is equal to adjacent side 24 centimeters by hypotenuse 25 centimeters. Hence இந்த கொஷனுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதில் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா leave it in the comment section. Thank you.